ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விஐபி ஜாதகங்களோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே அந்த 1.5 வருஷத்தில். அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வருவோம். இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதாவது ஒரு போர்ஷனை தான் நம்ம சொல்லுவோம். ஒரு போர்ஷன் சொன்னாலும் நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். இதில் என்னென்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் போய் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவங்க அதை கேள்வியாக கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லிவிடுவோம். அதே சமயத்தில் எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது இல்லையா? நாம் ஒரு மைனஸ் விஷயங்களை சொன்னோம்னா இதுதான் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் இந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு ஏதாவது கட்டிங் போட்டுருவாங்கங்கிறனாலேயே நாம் பல விஷயங்களில் சொல்கிறதில்ல. அப்படி சில பேர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதுல என்ன திறமை, உங்கள் கெட்டிக்காரத்தனம் தான், நீங்கள் ஒரு விஐபி ஜாதகத்தை போட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரிஜினல் ஜாதகம் விஐபியோட ஜாதகம் நமக்கு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் ஜாதகங்கள் வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கே தெரிஞ்சு சில விஐபி ஜாதகங்கள் மற்ற ஜோதிடர்கள் எங்கிட்ட காட்டிலாம் நான் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நெட்லலாம் ஒரிஜினல் வரவே வராது. அதை வச்சுக்கிட்டு சில பேர் இந்த ஜாதகங்கள்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் சொல்லுவாங்க. இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா சில நண்பர்கள்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா எடுத்து அனுப்புகிறாங்க சில விஷயங்கள். இதான் உங்களோட ஜாதகம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது எப்படி உண்மைன்னு நம்புறது? நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பேருக்கு என்னென்ன அமைப்புகள் வரும். இப்போ ஒரு பேரை சொன்னாங்கன்னா அந்த பேருக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுப்போம். அப்படி ஆகலைன்னா அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ லக்னம் மாறி இருக்கா, சூரியன் அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்கள் மாறி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி தான் நம்ம எடுப்போம். இது ஒரே வார்த்தையில் சொல்லிலாம் புரிய வச்ச முடியாது. இதை நம்ம தெளிவாக சொல்லுங்கிறதுனால நம்மளை அறகுறை ஜோதிடன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட பாயிண்ட்டை பிடுங்கிறது. இப்படி சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகி உண்மையை சொல்லணும். அப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம பல பேரை பார்த்தாச்சு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பொதுப்படையான விஷயங்கள். ரெண்டாவது, உங்களை யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் ஒன்று. அடுத்தது அதே போல் உங்களுக்கு அதையும் மீறி பல சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுக்கலாம். என்ன சந்தேகம் கேட்டாலும் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருவோம். அதனால் அதெல்லாம் கேட்டுக்கலாம். யாரோ ஒருத்தவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இது இவங்களோட ஜாதகம்னு நான் நம்ப முடியாதுல்ல. இது என்னன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வளரும் அரசியல்வாதியோட இதை அனுப்பி இதில் பாருங்கள் இது அப்படி இது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னால் அவருடைய பேர் என்ன, அந்த பேர் இந்த ஜாதகத்தில் எங்கேயுமே மேட்ச் ஆகலை, ஸோ இது ஒரிஜினல் ஜாதகம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதை பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி தான் நடக்குது இப்படி தான் நடக்குதுன்னு ஒரு 8 ஜோதிடர்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ஜாதகத்தை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது தவறு. என்னை பொறுத்த வரையில் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அது கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக வரும். அது என்ன விஐபி ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு மெயினாக பார்ப்பீங்கள்ல. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒருத்தர் சாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம். அவங்க அரசியல் துறையில் சாதிக்கலாம், சினிமா துறையில் சாதிக்கலாம், இல்லை கல்வித்துறையில் சாதிக்கலாம், இல்லை அவங்களோட சார்ந்த எந்த துறைகளில் வேணாலும் அவங்க சாதிக்கலாம். அப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நாம் ஒரு 4-5 யோகத்தான் மெயினாக பார்க்க போகிறோம். போகிறது வர்றதெல்லாம் யோகமாலாம் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. இந்த யோகங்களை பற்றி அவசியமாக சொல்லணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த சிவராஜ யோகம்னா சூரியனுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு. இது பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சிடாமல் இருக்கலாம். அப்போ சூரியனோட குரு சேர்ந்த பாகையில் நெருங்கி போச்சுன்னா அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகியிருந்தால் கூட நல்ல நிலைகளில் பரிவர்த்தனை ஆகியிருக்கணும். இது ஒரு விஐபி ஜாதகத்தோட ரகசியம். எந்த துறையாக இருந்தாலும் அதில் சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு யோகம் இருந்தால் கூட அவங்களால ஓரளவு அந்த துறைக்கு எட்டி வந்துடுவாங்க. அதாவது நீங்கள் சாதாரண ஒரு கடைநிலை ஊழியராக போய் பணிக்கு சேர்ந்தால் கூட ரிட்டையர்டாகி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு டெசிக்னேட்டட் போஸ்டிங் கூட ரிட்டையர்ட் ஆவீங்க. எனக்கு இருக்குது நான் வரலை, இந்த ஜாதகம் தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தவரை எந்த ஜாதகம் கொடுத்தாலும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் வளர்ந்த பயிற்சி பட்டறை எப்படி இந்த ஜாதகம் சரியாக இருக்கான்னு நாங்கள் முதல்ல செக் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் இதில் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல.
வேணும்னா வந்து கிளாஸில் சேர்ந்து படிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உன்னால் முடிஞ்சால் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குற வேலைலாம் வச்சுக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒன்று சிவராஜ யோகம் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் குருமங்கள யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்துடுவாங்க. இதுவும் எப்படின்னா, குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பில் இருக்கணும். சேர்ந்து இருக்கோ, ஒன்று பார்வை செய்துக்குதோ, அல்லது பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுறாங்க. இதுவும் விஐபி ஜாதகத்தோட ரகசியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6, 8, 12 மறையக்கூடாது. அதே போல் பாதகஸ்தானம் பகைஸ்தானங்களில் சேர்ந்து இருக்கக்கூடாது. இது 2வது ரகசியம். 3வது நிஷ்கல யோகம்னு ஒரு யோகத்தை சொல்லியிருப்போம். இதுக்கு சில பேர் பேட்டன் ரைட்லாம் வாங்குகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நிஷ்கலங்கிற ஒரு பேர் தான் இல்லையே தவிர இது புலிப்பாணி ஜோதிடத்திலே இருக்குது. 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்படணும், அல்லது 4ஆம் இடத்தோட 10ஆம் அதிபதியோ 10ஆம் இடத்தோட 4ஆம் அதிபதியோ சம்மந்தப்படலாம். இது உபயலக்கணத்துக்கு லாய்க்கப்படாது. அதே போல் பகை கிரகங்களாக இருந்தாலும் லாய்க்கப்படாது. ஒன்று. இது தவிர அதியோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதாவது சந்திரன்லேருந்து 6, 7, 8ஆம் இடங்களில் குரு வெள்ளி தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த யோகம் கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா குரு வெள்ளி தேர்ப்பாகன் தான் சொல்கிறாங்க. குரு வெள்ளி தேர்ப்பாகன் 3 பேரும் ஒரே இடத்துல இணைஞ்சிருக்காங்கன்னா அந்த யோகம் கிடைக்காது. எங்கே குருவும் சுக்கிரனும் ஒன்று சேருதோ அதுக்கு சனி பார்வை கிடைக்கவில்லைன்னா அவங்க வந்து அந்த நிலையை அடையிறது கஷ்டம். அடுத்தது அதே ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் 6, 7 அல்லது 8 சேர்ந்துருக்கு. புதன் மட்டும் தனிச்சு இருந்தாலும் இது செல்லுபடியாகாது. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து குரு தனித்து இருந்தால் ஓகே, அல்லது குருவும் புதனும் சேர்ந்து சுக்கிரன் தனித்து இருந்தாலும் ஓகே. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 6, 7, 8 இருக்குது சந்திரன்லேருந்து. அதனால் இந்த யோகம் கிடைக்குமாலாம் பார்க்கக்கூடாது. அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரையில் 10 விதிகள் இருந்தால் 90 விதி விலக்குகள் இருக்கணும். விதியையும் ஆய்ந்து விதி விலக்குகளையும் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். இதை 10 நிமிஷத்தில் இந்த 12 நிமிஷம் போடுற வீடியோவில் ஒரு ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணலாம் முடியாது. குறைந்தபட்சம் நிறைய நேரம் அனலைஸ் பண்ணணும். அதே போல் நாம் ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது இதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து என்ன கேள்வி வரும் அதையும் யோசிக்கணும், அதுக்கும் பதிலை சொல்லணும். நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம எப்போதுமே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் ஒரு லைனாக வச்சு கேட்குறீங்க. அது போல் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருக்காரு, சனி வந்து நீச்சமான கருவாடு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்குறாங்க. வாங்க கிளாஸுக்கு வாங்க சொல்லி கொடுக்குறேன். சனி நீச்சமாச்சுன்னா கருவாடு சாப்பிட்ணும், ஏதோ ஒரு கிழமையில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல, என்கிட்ட படிக்கிறவங்களை கேட்டால் அந்த லாஜிக் சொல்லுவாங்க, ஏன் அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஓப்பனில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஓப்பன்லாம் சொல்ல முடியாது இல்லையா. முக்கியமாக உங்களுக்கு வந்து படிப்பதற்கு அல்லது வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கான ரூட்டு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தேடி பயணப்படுறது உங்களுடைய வேலை. அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸில் அட்டன் பண்ணி உங்கள் டவுட்டை கேளுங்க. இதெல்லாம் பொது இடங்கள்லாம் சொல்லவே முடியாது இல்லையா. எங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது இல்லையா. இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா இந்த பாயிண்ட் தப்பாக போகுதுன்னா அதுக்கு நான் பதிலை சொல்லணும். நான் பாட்டுக்க பொறுப்பு துறப்பு இது வந்து பேசுகிறவங்களுக்கும் எங்கள் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போட்டால் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் நான் பேசுகிறது இல்லையே. நான் சொல்கிறதே என்னென்னா, நான் சொல்கிறதுக்கு நான் தானே பொறுப்பேற்றுக்க முடியும். அதனால் ரொம்ப அளந்து தான் பேசணும், போகிற போக்கிலலாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வைரமோகன் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்னா, மோகன் அப்படிங்கிற பேருக்கு என்ன கிரக சேர்க்கை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். வைரத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். வைரம்னா எல்லோரும் சொல்லிவிடுவாங்க சுக்கிரன் சொல்லிட்டு. மோகன்னா என்ன நினைப்பாங்க, மோகன்கிற வார்த்தை வந்து மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்திருக்கு, அதனால் அதுவும் சுக்கிரனும்பாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. பெயரியலுக்கும் சில அடிப்படை ஃபார்முலா இருக்குது. அது அந்த ஒழுங்காக இடத்துல பயிற்சி பெற்றவர்களால் தான் அதையும் சொல்ல முடியும். அதிலே பாதி பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க. சூரியனும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த மோகனுங்கிற பேர் வரும். இது மாதிரி ஒரு பெயர்களுக்கும் பல விஷயங்கள் இருக்குது. இப்படி தான் ஜாதகத்தை பார்த்து இது சரியா இது பொய்யா எந்த இடத்துல தவறாக இருக்குது. சில பேரில் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டுத்தையும் கடந்து சில விஷயங்களை யோசிக்கிற மாதிரி வரும். அதனால் ஓப்பனில் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, இது வந்து யாரையும் குறை சொல்கிற நோக்கம் இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓப்பனில் சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஓப்பனில் சொல்ல முடியாது இல்லையா. அது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை சொல்கிறேன். நிச்சயமாக இது வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான். இதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.